வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதோஷ தினத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் சிவனுக்கு முதல் அபிஷேகம் நடக்குதில்லை. ஆனால் சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் தாங்க சிவனுக்கு அபிஷேகமும் அலங்காரங்களும் செய்கிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷ வழிபாட்டின் போது ரொம்பவே சிவன் ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறுங்க. பிரதோஷத்தில் சிவனுக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல. அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரதோஷ வழிபாட்டின் போது நீங்கள் சிவனை வழிபடக்கூடிய கோவிலில் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியை வழிபட்ட பின்னர் தாங்க அவருடைய அருளை பெற்ற போது நீங்கள் சிவனை தரிசிக்க செல்லணும். பொதுவாகவே சிவன் கோவிலுக்கு சென்றீங்கன்னா முதல்ல நந்தியை வணங்கிட்டு அவருடைய அனுமதி பெற்ற பிறகுதாங்க உள்ளே இருக்கக்கூடிய சிவனை வழிபட வேண்டும்னு ஒரு விதி இருக்குது. பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவருக்கு ஏன் இத்தனை சிறப்புன்னு தெரியுமா? எதற்காக நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும்னு சொல்லுறாங்க. காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நந்தி தேவருடைய கதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரதோஷத்தில் நந்தியின் கதையை படித்தலும் கேட்டலாம் உங்களுக்கான முக்தி நிச்சயம் கிடைத்திருங்க. எந்த ஒரு விரத நாள்னாலும் அதற்கான தெய்வத்தின் தான் அபிஷேகம் நடத்துவாங்க. சிறப்பு பூஜைகள் நடப்பது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் பிரதோஷ வழிபாட்டின் போது பார்த்திங்கன்னா முதல்ல தான் நந்தி தேவருக்கு அபிஷேகமும் பூஜைகளும் நடத்துவாங்க. பிறகு தாங்க சிவபெருமானுக்கே அபிஷேகம் நடத்தப்படுது. சிவன் கோவிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதிக்குள்ள நுழைந்து நீங்கள் சிவனை வணங்குவதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நந்தியை வழிபட்ட பிறகுதான் நீங்கள் சிவபெருமானை தரிசித்து வணங்கி வழிபடணும். நந்தி தேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் இருக்கக்கூடிய காவலர் தாங்க. ஒரு முறை அடிகாலன்னு கூடிய சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் வந்திருக்காரு. அப்போது அந்த புறத்தில் பார்வதி தேவி சிவனை தியானித்து கொண்டு இருந்திருக்கா. வெளியே நந்தி தேவர் காவல் காத்து கொண்டு இருந்திருக்காருங்க. சிவபார்வதியை தரிசனம் பெற வேண்டுன்னு விரும்பிய பக்தனுமே நந்தி தேவரையும் மீறி அம்பிகையினுடைய இருப்பிடம் சென்றானா. அவனை கண்ட மகிழ்ச்சியில சத்தம் போட்டு வணங்கினான். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பக்தியினுடைய குரல் பார்த்தீங்கன்னா கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்திருக்கா. நந்தியினுடைய கவலையும் மீறி தன் இருப்பிடத்துக்கு பக்தன் வந்ததை கண்டவ ஏ நத்திசா, யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய்ன்னு சத்தமிட்டானா. அவளிடம் வந்த நந்தி தேவருமே தாயே தங்கள் பக்தன் என்பதால தான் அனுமதித்தேன். நீங்கள் பூஜை முடிந்த பிறகுதான் அவனை அனுப்பி இருக்க வேண்டும். தவறாக நடந்துட்டேன், மன்னித்துக்கோங்கன்னு கேட்டிருக்காராம். அப்போது அங்கு வந்த சிவனும் பார்த்தீங்கன்னா பணியில தவறிய நந்தியை பூலோக மாநிலராக பிறக்கமும் அளித்திருக்காரு சிவபெருமானும். அதனால தாங்க சிலதர் என்ற முனிவர் ஆஸ்திரமத்திற்கு சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவர்களுக்கு சிலதருடைய மனைவி அன்னம் பரிமாற சென்றபோது குழந்தை இல்லாத வீட்டுல துறவிகள் உண்ணக்கூடாதுன்னு விதிப்படி தங்களால் உண்ண இயலாதுன்னு சொல்லி சென்றுட்டாங்களாம். இதனால ரொம்பவே மனம் வருந்திருக்கா முனிவரும் அவரது மனைவியுமே. சிவனை உருக்கமாக வேண்டி வழிபட தொடங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தாரு. நந்தீசரே ஒரு பெட்டியில வைத்து பூலோகத்தில் சிலதர் தங்கி இருக்கக்கூடிய ஆசிரமத்தின் அருகே வைத்தாரு சிவபெருமானுமே. சிலதர் கண்கள்ல அந்த பெட்டி கண்பட்டிருக்கு. அந்த பெட்டிக்குள்ள காளையினுடைய முகத்தும் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருப்பதை கண்ட முனிவர் பார்த்தீங்கன்னா தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காருங்க. இறைவா, பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தை தந்திருக்கா. காலை முகம் கொண்ட குழந்தை ஊரார் எப்படி ஏற்பாங்கன்னு மன்றாடி இருக்காரா. அதே நேரத்துல தான் சிலதான் வந்திருப்பவன் யாரோ இல்லை, என் காவலன் நந்தீசன் தான். அவனுக்கு அழகான முகம் தரேன், ஆனா அவனது ஆயுள் உலோகத்துல 12 ஆடுகள் மட்டுமேன்னு சொல்லியிருக்காரு. அவன் ஒரு சாபத்தால உன்னிடம் மகனாக வந்திருக்கான். அவனை வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சிவபெருமான் அசரீரி ஒளியாக ஒழித்திருக்காரு. 12 ஆண்டுகள் தன்னோடு வாழ வந்தவன் என்றாலுமே பார்த்தீங்கன்னா தங்களை கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை என்பதால சிலதார் மகிழ்ந்திருக்காரு. தன் மனைவிடம் குழந்தையை ஒப்படைத்திருக்கா சிலதாருமே. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சிவலோக பிள்ளை என்பதால அவனை பார்த்த உடனே
பலருக்கு நோய் நீங்கி இருக்குதுங்க. சிலர் அவனை கடவுளாக பாவித்து வணங்கி வழிபட தொடங்கியிருக்காங்க. தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும்னு வேண்டியிருக்காங்களாம். பிரதோஷ வேலையில தான், அதாவது பொதுவாகவே பிரதோஷ நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரம் இல்லை. இந்த நேரத்தில் சிவ தியானத்தில் ஈடுபடுவாங்க. அப்போது தாங்க பக்தர்கள் பலருமே அவனுடன் இணைந்து வந்து சிவ தியானம் செய்திருக்காங்க. அவனுடைய கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சிவ தரிசனம் கிடைத்திருக்கு. இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் நினைத்திருக்காங்களாம். பல அற்புதங்கள் நிகழ்த்திய நத்தீஸ்வரமே பார்த்தீங்கன்னா 12 வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்திருக்காரு. இழந்த பதவியை மீண்டும் பெற்றெடுத்திருக்காரு நந்தி தேவரமும். தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றுமே பார்த்தீங்கன்னா சிவபார்வதி முன்னிலையில் பணிவுடன் தான் அமர்ந்து அருள் பாலித்து வராரு. இதனால் தாங்க பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி தேவருடைய நெற்றில சிவன் தரிசனம் அளித்திருக்காரு. பிரதோஷ காலத்தில் முதல் வாசலில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை நீங்கள் மரியாதை செலுத்தி பின்னர் தாங்க ஈசனுடைய திருவடியில் நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும். ஈசனுடைய திருவடியாகிய முக்தியை அடைவதற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தேவர் தான் இந்த நந்தி பகவான். அவரை வணங்கிய பிறகு நீங்கள் உள்ளே சென்று சிவனுடைய அருளை பெற்று அவருடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது தாங்க இதற்கான ஒரு அர்த்தமாகவும் விதியாகவும் சொல்லப்படுது. பிரதோஷ நாளில் நந்திதேஸ்வரருடைய கதையை நீங்கள் படித்தோணும் கேட்டிங்கன்னா பூமியில் வாழக்கூடிய காலம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு வாழக்கு பிறகு மறுபிறவி இல்லைன்னு சொல்ல இருக்கக்கூடிய பிறந்த தோஷம் பிறவி தோஷன்னு எந்த தோஷமாக இருந்தாலும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு முறை தாங்க பிரதோஷம். இந்த சூட்சும வழிபாடு முறையை பின்பற்றி வந்திருக்காங்க சித்தர்கள். இந்த வழியில் பின்பற்றி வந்த ஆன்மீக நெறியாளரை பின்பற்றி தான் நாம் இன்று பிரதோஷ தினத்தினுடைய வழிபாடு முறையை பின்பற்றி வரோம். பிரதோஷத்தினுடைய பெருமைகள் என்னென்ன, எந்தெந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தின் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த நாளை தான் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளை நீங்கள் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகிடும். செல்வம்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இல்லைங்க, அறிவு செல்வம், ஆரோக்கியம்னு, குழந்தை செல்வம், திருமணம் பாக்கியம், குடும்ப ஒற்றுமைன்னு 16 வகையான செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்துடுங்க. அந்த 16 செல்வங்களை பெற நீங்கள் புதன்கிழமையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருப்பவங்களும் செவ்வாய்க்கிழமையில் மாலையில் நீங்கள் நன்றாக குளித்துட்டு சிவன் ஆலயத்திற்கு சென்றோ இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். இந்த நாளில் நீங்கள் சிவனுடைய மந்திரத்தை நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு 108 முறை உச்சரித்த பின்னர், அதாவது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். பின்னர் இரவு எளிய உணவு எடுத்து உறங்கிடுங்க. புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து குளித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் செருப்பு போடாமல் நடந்தே போகணும். போயிட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்ட பிறகு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ விரதத்தை இருக்க தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ தடைகளும் காணாமல் போயிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் கோவிலில் அமர்ந்து கொண்டு 108 முறை பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கொடிமரத்துக்கு அருகிலே இல்லைன்னா தலவிருச்சத்துக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு நந்தி பகவானுக்கோ சிவனை நினைத்து நீங்கள் உச்சரிப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு சிவாலயத்துக்கு போய் நந்தி பகவானுக்கு அருங்கம்புல்லால் மானை அணிவித்து தொழில் தடைகள் நீங்கிடுங்க. சிவனுடைய அர்ச்சனை செய்திடுங்க. பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகள் தேவர்கள்னு நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் குடிக்கொண்டு இருப்பதாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களுடைய பார்வை உங்கள் மீது பட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்து போயிடுங்க. அந்த நாளில் நீங்கள் கோவிலில் தயிர் சாதம் வழங்கினீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் காமதேனு பசுவிற்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்துட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தியும் வழிபட சென்றீங்கன்னா கோவிலில் யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது. எது மாதிரி எண்ணங்களையும் வெளிப்படுத்தாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கணும். நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீங்க.
யாரையும் எதிர்மறையாக இந்த நாளில் பேசக்கூடாது. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.